தூக்கிலிடுறாங்க. அந்த கயிறு வந்து அருந்து வந்து கீழே விழுது. அந்த ஆள் வந்து தப்பிக்கிறாரு. இது தப்பிக்கிற உடனே வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க அவரை வந்து திரும்ப வந்து தூக்கிலிடணும். அவரை வந்து திரும்ப வந்து தூக்கிலிட முடியுமா? இந்தியாவில் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் மரண தண்டனை அபூர்வமான கேஸுகளுக்கு மட்டும்தான் வழங்கப்படுது. மரண தண்டனை அப்படின்னு சொன்ன உடனே வந்து தூக்கு தண்டனை தான் நம்ம மனசில் வந்து ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இந்த தூக்கு தண்டனை மட்டுமே வந்து மரண தண்டனை வந்து நம்ம சட்டங்களில் வந்து குறிப்பிடப்படலை. இன்னொரு வகையான தண்டனையை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துப்பாக்கியால் வந்து ஒருத்தரை வந்து சுட்டுக் கொள்வது. இது வந்து எல்லாருக்குமே பொருந்தாது. இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். அவங்களோட கோர்ட் மார்ஷலில் வந்து கிளியராக போட்டிருப்பாங்க. 2 ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு இருக்குது. ஒன்று வந்து அவரை வந்து தூக்கிலிட்டு கொள்ளலாம், இல்லைன்னா அவங்கள வந்து துப்பாக்கி வச்சு சுட்டு கொள்ளலாம். இந்த ஆப்ஷன் வந்து இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்குது. இதுல யாருக்குமே வந்து இந்த ஒரு ஆப்ஷன் வந்து இல்லை. 1887 வந்து இந்தியாவுக்கு சுதந்திரத்துக்கு வேண்டி போராடின 2 பேரை வந்து தூக்கிலிட்டாங்க. இதுதான் இந்தியாவில் வந்து முதல்ல வந்து தூக்கு தண்டனை வந்து அறிமுகமானது. இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தூக்கு தண்டனை மரண தண்டனை வந்து எப்படி வந்து நிறைவேற்றப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த தூக்கு தண்டனை வந்து நிறைவேற்றுபவர் எக்ஸிக்யூஷனர் வந்து அந்த தூக்கு தண்டனை கைதிட்ட காதில் வந்து என்ன சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, கேங் டில் டெத் சாகும் வரை வந்து தூக்கிலிடுதல் இதுக்குள்ள மீனிங் என்ன, இதை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கோர்ட் வந்து ஒரு கைதிக்கு வந்து டெத் சென்டென்ஸ் வந்து கொடுக்குது. அந்த கைதிக்கு சார்பாக வந்து மெர்சி பெட்டிஷன் வந்து பிரசிடென்ட் கிட்ட மூவ் பண்ணுவாங்க. இந்த மூவ் பண்ணுற மெர்சி பெட்டிஷனை வந்து பிரசிடென்ட் வந்து ரிஜெக்ட் பண்ண அந்த டைம் வந்து பிளாக் வாரண்ட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த பிளாக் வாரண்ட் வந்து எக்ஸிக்யூஷன் வாரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாக் வாரண்டில் வந்து என்னெல்லாம் எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ், டைம் அண்ட் டேட் ஆஃப் எக்ஸிக்யூஷன். அந்த தூக்கிலிடுற சம்பவம் வந்து எங்கே நடக்குது, அது மட்டும் இல்லாமல் எந்த நேரம் நடக்குது, அந்த தேதி எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பிளாக் வாரண்ட் இஷ்யூ பண்ணோன்னா இந்த எக்ஸிக்யூஷனரை வந்து தேடுறதாங்க. யாரை வச்சு தூக்கிலிடலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வி வந்து வருது. அதனால் வந்து எக்ஸிக்யூஷனரை வந்து தேடுவாங்க. அந்த எக்ஸிக்யூஷனர் வந்து அந்த குறிப்பிட்ட ஜெயிலில் வந்து இல்லைன்னா வேறு ஜெயிலேருந்து வரவழைப்பாங்க. எக்ஸிக்யூஷன் யாருமே கிடைக்கல, குறிப்பிட்ட சூழ்நிலையில் வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கூட வந்து எக்ஸிக்யூஷனாக ஆகிற ஒரு சூழ்நிலை வருது. அந்த மரண தண்டனை கைதியை வந்து தனி ஒரு ஐசோலேட்டட் செல்லுக்கு வந்து மாற்றி வந்து அந்த மரண தண்டனை கைதியோட மெஷர்மெண்ட் எடுப்பாங்க. வெயிட், நெக்கோட சைஸ், அது மட்டும் இல்லாமல் தூக்கில் போடுறதுக்கு என்னென்ன சைஸ் வந்து தேவைப்படுதோ எல்லாமே வந்து எடுப்பாங்க. இது எடுத்து வந்து ஒரு டம்மி வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட தூக்கில் போடுறதுக்கு ஒரு 4 நாளுக்கு முன்னாடி வந்து இது நடக்கும். இந்த டம்மி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இதை எக்ஸிக்யூட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷனர் தான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுவார். இந்த டம்மியை வந்து குறிப்பிட்டா சொல்லப்போனால் ஒரு 45 கிலோ வந்து வெயிட் உள்ள ஒருத்தனாக இருந்தால் கிட்டத்தட்ட 8 அடிக்கு கீழே வந்து தூக்கி பார்ப்பாங்க. அது போல் வந்து 60 கிலோ வெயிட் இருந்துன்னா 7 அடியும் 8 இன்ச்சும் இந்த மாதிரி ஒவ்வொரு வெயிட்டுக்கும் ஏற்புள்ள சைஸில் வந்து அதை வந்து தூக்கி அந்த எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்து அதை தூக்கிடுறதுக்கு பயன்படுத்திய அந்த ரோப்பை வந்து நெய்யால் வந்து தடவி, அது மட்டும் இல்லாமல் அது வந்து தனியாக உள்ள ஒரு லாக்கில் வச்சுருப்பாங்க. எந்த ஒரு எலியோ ஏதோ வந்து அதை கடிச்சு எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லாத ஒரு தனியாக உள்ள லாக்கில் ரொம்ப சேஃபாக வந்து வச்சுருப்பாங்க. தூக்கு தண்டனை நிறைவேற்ற அந்த நாளில் வந்து ஜெயில் சூப்பரண்ட் வந்து அந்த கைதியை வந்து காலையில் 3 மணிக்கு வந்து எழுப்புவார். அந்த கைதி வந்து எழுப்பின உடனே வந்து அவனை வந்து குளிக்க வைப்பாங்க. அவனுக்கு வந்து இப்போ சூடு தண்ணியில் குளிக்கணும்னா சரி, குளிர் தண்ணியில் குளிக்கணும்னா சரி, அவனுக்கு வந்து அதுக்குள்ள ஆப்ஷன் வந்து அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. இது முடித்த பிறகு வந்து அவனுக்கு பிடித்தமான உணவு வந்து அங்கே பரிமாறப்படும். இது முடித்த பிறகு அவனுக்கு வந்து கொஞ்ச நேரம் வந்து அவன் தனியாக இருக்கணும். ஸோ அவங்க குடும்பத்தை பற்றி யோசிக்கணும். கடைசியான கொஞ்சம் நேரங்களில் வந்து அவன் தனிமையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதுக்குள்ளே டைம் வந்து கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு 4 மணிக்கு வந்து டாக்டர் வருவார். டாக்டர் வந்து அவன் வந்து மெடிக்கலாக ஃபிட்டாக இருக்காங்கன்னா, இந்த எக்ஸிக்யூஷனுக்கு இந்த கேங்கிங் ப்ரொசீஜருக்கு வந்து அவன் வந்து தயாராக இருக்காங்கன்னா, அவனுக்கு வந்து ஃபிசிக்கலாக ஒரு ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து கிளியராக வந்து மெடிக்கலி ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பது பிறகு தான் இந்த ஒரு எக்ஸிக்யூஷன் ப்ரொசீஜர் வந்து நகரும். அவன் ப்ரே பண்ணணும்னு நினச்சா கூட அதுக்குள்ள ஆப்ஷன் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. இதெல்லாம் முடிஞ்ச உடனே அந்த கைதியை வந்து அந்த பிளாட்ஃபார்முக்கு வந்து கொண்டு போவாங்க. இது வந்து இந்த மெயினான ஒரு எக்ஸிக்யூஷன் ப்ரொசீஜர் வந்து நடக்கணும் அப்படின்னு சொன்னால் முக்கியமாக வந்து 4 பேர் இருக்கணும். ஒருத்தர் வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், இன்னொரு வந்து இந்த டாக்டர், 3வது வந்து எக்ஸிக்யூஷனர், 4வது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெயில் சூப்பரண்டன்ட். இவங்க 4 பேரும் இருந்தால் தான் இந்த எக்ஸிக்யூஷன் வந்து நடக்கணும். இவங்க 4 பேர் இல்லாட்டா அந்த எக்ஸிக்யூஷன் வந்து நடக்காது. இந்த 4 பேரும் மெயினாக வந்து அவங்கள வந்து இந்த பிளாட்ஃபார்முக்கு வந்து கொண்டு போவாங்க. பிளாட்ஃபார்மில் வந்து கொண்டு போகிற நேரத்தில் வந்து அந்த எக்ஸிக்யூஷனை வந்து பார்க்குறதுக்கு வந்து பெரிய அளவில் வந்து யாருக்குமே வந்து அனுமதி வழங்கப்படாது. அவனது உறவினர்களுக்கோ குடும்பங்களுக்கோ வந்து இந்த அனுமதி வந்து வழங்கப்படாது. யாராவது வந்து சைக்காலஜிஸ்டாக இருக்கலாம், இதை பற்றி ரிசர்ச் நடத்துகிறவங்களா இருக்கலாம், அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் பர்மிஷன் வந்து சில சமயம் வந்து கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய கார்ட்ஸ் இருப்பாங்க. கிட்டத்தட்ட 10
10க்கு மேலே உள்ள கான்ஸ்டபிள்ஸ் இருப்பாங்க. ரெண்டு ஹெட் கான்ஸ்டபிள்ஸ் இவங்க எல்லாமே வந்து அதில் கூடியிருப்பாங்க. கைதிக்க கால்களை கட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவனோட தலையை வந்து அந்த மாஸ்க் வச்சு மூடுவாங்க, கருப்பு கலரில் உள்ள மாஸ்க். அதுக்கடுத்து எக்ஸிக்யூஷனர் வந்து அந்த கயரால் வந்து அவனோட கழுத்தில் வந்து முடிச்சா விடுப்பார். அடுத்து வந்து அதை டைட் பண்ணுவார். இந்த நேரத்தில் வந்து அந்த எக்ஸிக்யூஷனர் தூக்கிலிடுறவர் வந்து ஒரு கொஞ்சம் வாக்கியங்களை வந்து அவரோட காதில் வந்து உச்சரிப்பார். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கிறிஸ்டியனாக இருந்தால் பிரைஸ் தி லார்ட், ஹிந்துவாக இருந்தால் ராம் ராம், சிக்காக இருந்தால் வாகுரு, முஸ்லீமாக இருந்தால் சலாம். இந்த ஒரு வாக்கியங்களை வந்து அவரை காதில் வந்து உச்சரிச்சுட்டு வந்து அவர் வந்து போயிடுவார். சூப்பரிண்டென்டென்ட் வந்து ஃப்ளாகை வந்து உயர்த்துற நேரத்தை வந்து இந்த சிக்னலுக்கு கேட்டு அந்த எக்ஸிக்யூஷனர் வந்து லீவரை வந்து கீழே இழுப்பார். லிவரை இழுத்து கொஞ்ச நேரத்தில், கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு 15 நிமிஷத்தில் வந்து அந்த கைதி வந்து சஃபோகேட் ஆகி இறந்துடுவான். இவன் இறந்து கொஞ்சம் நேரம் கழித்து வந்து டாக்டர் வந்து அவன் இறந்தாச்சு அப்படின்னு சொல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்த பிறகு பாடி வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு போவோம். அதுக்கு பிறகு அவனை வீட்டுக்காரர்களுக்கு வந்து அந்த பாடி வந்து தேவை இருந்துச்சுன்னா அவங்க அந்த வீட்டுக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க. இல்லைன்னா அந்த மத ஆச்சாரப்படி வந்து இங்கே வந்து அடக்கம் செய்கிறதுக்குள்ள எல்லா விஷயமும் வந்து அந்த கோர்ட் வந்து செய்யும். ஹேங் டில் டெத், சாகும் வரை வந்து ஒருத்தரை தூக்கிலிடலாம். எல்லா ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து இந்த ஹேங் டில் டெத்துன்னு சொல்கிற ஒரு வேடை வந்து சேர்ப்பாங்க. இது சேர்க்கறதுக்குள்ள காரணம் என்ன? முன்னாடி 1900க்கு முன்னாடி வந்து இப்படி ஒரு இது இல்லை. இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸில் வந்து ஒருத்தனை வந்து தூக்கிலிட்டாங்க. தூக்கிலிட்ட நேரம் இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் ராஜ் இருந்த காலத்தில். அப்போ வந்து ஜவஹர்லால் நேரோட அப்பா வந்து மோதிலால் நேரு வந்து அங்கே இருந்தார். ஒருத்தரை வந்து தூக்கிலிடுற நேரத்தில் வந்து அந்த கயிறு வந்து அறுந்துடுது. அந்த தூக்கிலிடுற நபர் வந்து தப்பிக்கிறாரு. அந்த பேர்சன் வந்து தப்பிக்கிறாங்க. எல்லாருமே சொல்கிறாங்க திரும்ப ஒருக்கா தூக்கிலிடலாம். ஆனால் இந்த மோதிலால் நேரு வந்து சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து கிளியராக எழுதியிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு பி கேங்டு அன்டில் டெத் அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தையை வந்து சேர்க்கல. வெறும் வந்து தூக்கிலிடணும் அப்படின்னு தான், சாகும் வரை தூக்கிலிடணும் அப்படின்னு சொல்லி கேட்கல. அதனால வந்து ஒரு குற்றத்துக்கு வேண்டி 2 தடவை வந்து தண்டனை அனுபவிக்க முடியாது. அது வந்து டபுள் ஜெப்பர்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து அந்த ஆளை வந்து சும்மா விட்டாங்க. இதனால அன்னைய தேதியிலிருந்து கேன் டில் டெத், சாகும் வரை வந்து ஒருத்தரை வந்து தூக்கிலிடணும் அப்படின்னு சொல்ல ஒரு வார்த்தையை கேட்டாங்க. அதனால தான் இப்போ வந்து எல்லா ஒரு ஜட்ஜ்மெண்ட்லையும் வந்து சாகும் வரை தூக்கிலிடணும் அப்படின்னு சொல்கிற ஒரு வேடை வந்து சேர்த்துருக்காங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்பிக்கை இருக்குது. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கணும்.